போதைக்கு அடிமையானவங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ அதனாலதான் இப்போ நடக்கிற பல குற்றங்கள் பாதி போதைனாலதான் நடைபெறுது. இப்போ இளைஞர் மத்தியில நிறைய போதை பழக்கம் இருக்கிறதுனால அவங்களோட எதிர்காலம் சீரழிஞ்சு அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாகுது. அதனால இளைஞர்களை போதையிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக இந்த விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது போதைக்கு அடிமையா இருந்தா கூட அவங்களை அதுல இருந்து மீட்டு கொண்டு வரதான் பார்க்கணும். நீங்களும் சேர்ந்து அதுல அடிமையாயிடக்கூடாது. அவங்க அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்து போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கம் என்று எல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கோம். ஏன்னா இன்னைக்கு இப்போ சூழல் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, இளைஞர்கள் மத்தியில் தான் இந்த போதைப் பொருள் அதிகமாக போயிட்டு இருக்குது. அப்போ அந்த இளைஞர்களை அந்த போதை பழக்கத்திலிருந்து அவங்களை மீட்டு எடுத்து ஒரு நல்வழிப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு நிறையா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ் கொடுத்துறாங்க. நீ போதைப் பொருளை எடுத்து நல்லா படிக்கலாம் அப்படிங்கும்போது என்ன, அது அவங்களுக்கு தெரியாது. சமூகத்தில் ஒரு அவப்பெயர் கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு நல்ல பெயர் கிடைக்காது. நம்ம படிக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு கெடுதல், ஒரு கெட்ட பெயர் ஏற்படும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு போதையில்லா தமிழகம் மாற்றணும். இளைஞரை நல்ல வழியில் கொண்டு